வேறு ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணி 4 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரில் விளையாண்டு வருகிறது. முதலாவது இன்னிங்ஸை பொறுத்தவரை 471 ஓட்டங்களுக்கு சகல வீரர்களும் இழந்து கொண்ட இந்திய அணி அதன் இரண்டாவது நாளிலே துடுப்படுத்தாடிய இந்த இங்கிலாந்து அணி 209 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து அன்றைய தினத்தை நிறைவு செய்திருந்ததாகவே நேற்றைய தினம் 3வது நாள் ஆரம்பித்த வீரர்கள் ஒலிபம் 4 ஓட்டங்கள் 14 இடங்களாக 106 ஓட்டங்களோட ஆட்டம் இழந்திருந்தார். ஹாரி புரூக் 4 ஓட்டங்கள் 11 ஓட்டங்கள் 2 இடங்களாக 99 ஓட்டங்களை பெற்று சதத்தை தவறவிட்டு ஆட்டம் இழந்திருந்தார். ஜேமி ஸ்மித் 40 ஓட்டங்களையும் ஸ்டாக்ஸ் 20 ஓட்டங்கள், கிறிஸ் வாக்ஸ் 38, காஸ் 22, டோங்கு 11, சாயிப் பாசீர் 6 ஓட்டத்தோடு ஆட்டமிழ காத்திருந்த வழக்கில் 465 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து அணி இழந்திருந்தது. இந்திய பந்து வீச்சாளர் நேற்றைய தினத்தில் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனுபவம் வாய்ந்த அபாரமான பந்து வீச்சாளர் பும்ரா நேற்றைய தினத்தில் மீண்டும் ஒரு 5 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு 6 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது இன்னிங்ஸில் இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்த இந்திய அணி ஆரம்ப துடுப்பாட்ட ஏற்கனவே முதலாவது இன்னிங்ஸ் சிறப்பாக சதத்தை பெற்றுக் கொடுத்த ஜசாவி ஜஸ்வால் ஏமாற்றம் அளித்த 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியிருந்தார். இரண்டாவது விக்கெட்டுக்காக சாய் சுதர்சன் மற்றும் KL ராகுலுக்கு இடையிலான 66 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முதலாவது இன்னிங்ஸ் 0 ஆட்டம் இழந்த சாய் சுதர்சன் நேற்றைய தினத்தில் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டிருந்த பொழுது 30 ஓட்டங்களை பெற்றிருந்தபடி பேன்ஸ்டாக் பந்து வீச்சில் ஆட்டம் இழந்து வெளியேறினார். அந்த விக்கெட் வீழ்ந்ததோடு KL ராகுல் ஆட்டம் இழக்காத 4 ஓட்டங்கள் 7 இடங்களாக பொறுமையுடன் 47 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆட்டம் இழக்காது மறுமுனையும் சுப்மன் அணியின் தலைவர் 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காது இருந்த வழக்கில் 90 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் ஆடி வழக்கில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த வழக்கில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக நேற்றைய தினம் போட்டி நிறைவுக்கு வந்திருந்தது 3வது தினமாக. ஆகவே இந்திய அணி 96 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருக்கிறது இரண்டாவது இன்னிங்ஸிலே. ஆகவே இன்னும் 8 விக்கெட்டுகள் மீதம் இருக்கின்றன. ஆகவே 4வது நாளில் என்ன செய்ய போகிறார்கள், எந்த மாதிரியான இலக்கை இங்கிலாந்து அணிக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கருண் நாயர் மற்றும் ரிஷாட் பாண்டர், ஜடேஜா போன்றோர் துடுப்படுத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நேற்றைய தினத்தில் பேன்ஸ்டாக் மற்றும் கேஸ் தலா 1 விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து பந்துவீச்சு சார்பாக வீழ்த்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் எவ்வாறான அணுகுமுறையை கடைபிடிக்கப் போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் 4வது நாள் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே முதல் போட்டி என்பதால் எந்த அணி வெற்றி பெற வேண்டும், எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்பதை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் ரசிகர்களாகவே. மீண்டும் ஒரு விளையாடிச்சதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.